அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 7. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா, கருணையாளன் ரஹ்மான். இஸ்லாம் மதத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப ஒரு புனிதமான மார்க்கம்னு சொல்லலாம். அந்த அல்லாஹு தாலா வானம் படைத்தான், பூமி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைத்தான், மனிதர்களை படைத்தான், இப்படி எல்லாத்தையும் படைத்தான். கடல்கள், மலைகள், ஆறுகள், இப்படி எல்லாத்தையும் படைத்தான். மலைக்கல்மார்கள், இப்படி எல்லாத்தையும் படைச்சிருக்கான் இல்லையா. அல்லாஹ் லவ்புல் மஹபூல்ங்கிற புக்கு வச்சுருக்கான், புத்தகம். அதில் ஒரு இலை, ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அதில் அது பதிவாகும். ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அதுவும் அதில் பதிவாகிருக்கும். அந்த அதாவது ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அந்த லவ்புல் மஹபூல் புக்கில், புத்தகத்தில் பதிவாகிருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் அதில் நிறைய நம்மளுக்கு அற்புதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அருள்மறையாம் திருக்குரானை கொடுத்துருக்கான். அதில் எல்லா நோய்க்கும் அதில் மருந்து இருக்குது. குரானுடைய ஆயத்துகளில் எல்லா நோய்க்கும் அதில் அற்புத நிவாரணி, அது நோய் நிவாரணி. அருள்மறையாம் திருக்குரான் அற்புத நோய் நிவாரணியாக இருக்குது. அதில் எல்லா நோய்க்கும் அதில் மருந்து இருக்குது. வல்ல ரஹ்மான் இப்போவும் அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே. குரானில் இருக்குது. இப்போ ஃபிரௌன் இப்போ வரைக்கும் அவர் எப்படி இருக்கார், அந்த உடம்பு ஒன்றுமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன பண்ணியிருப்பாங்களோ, சயின்டிஃபிக்காக எது இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்கிறான் இல்லையா. அவரை அடக்கம் பண்ணாலும் எந்த மண்ணும் ஏற்றுக்கிறக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால் அவங்கள அடக்கம் பண்ணாலும் அந்த மண் தூக்கி எறிஞ்சிடும் வெளியே. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் ஆண்டவன் பாதுகாக்கிறான். கடைசி வரைக்கும், கியாம நாள் வரைக்கும் உன்னுடைய உடம்பு இருக்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கான் இல்லையா ஃபிரௌனை. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நன்மை தான் செய்யணும், யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது, நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வல்ல ரஹ்மான் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குறான். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு. தீமை செய்யவே கூடாது, நல்லது தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது. இஸ்லாம் மார்க்கம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா. அல்லாஹ் கருணையாளன் வல்ல ரஹ்மான். இப்போ இஸ்லாமிய சதவீதம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் 15% தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 25% மாறிச்சு. அப்புறம் 35 மாறிச்சு. இப்போ பார்க்கும்போது 50% மாறி இருக்குது. இஸ்லாமியர்கள் உலகத்திலேயே, உலக மக்கள் தொகை 800 கோடின்னு சொன்னால், உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 400 கோடி இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இதில் பெரிய முன்னேற்றம் இல்லையா இது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் எவ்வளோ வேகமாக பரவி இருக்குன்னு பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம். இதில் அதிகமான இஸ்லாம் பரவும் நாடுகள் எதுன்னு கேட்டால் மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தெற்காசியா, இந்த நாடுகளில் வேகமாக பரவிட்டுருக்கு. இஸ்லாம் மார்க்கம் வேகமாக பரவிட்டுருக்கு. எல்லா புகழும் வல்ல ரஹ்மானுக்கே சொந்தம். இஸ்லாம் வட்டி வாங்குவதை தடை செய்யுது, பிறரை ஏமாற்றுவதையும் தடுக்கிறது, விதவை மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஆதரவு கொடுக்குது, அண்டை வீட்டாரோட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல சுமூகமாக உறவு வச்சுக்கிறணும் அப்படின்னு நம்ம இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. யாருடைய சொத்தையும் அபகரிக்கக்கூடாது, அடுத்தவங்க சொத்தை ஒரு செங்கலாக இருந்தால் கூட அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் வல்ல ரஹ்மான். அதனால் யாருடைய சொத்தையும் அபகரிக்கக்கூடாதுன்ட்டு இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. ஏற்கனவே சொன்னேன்ல, தீங்கு செய்வதை கடுமையாக எதிர்க்குது இஸ்லாம். தீங்கு செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும். நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்யணும், தீமை செய்யவே கூடாது. அது மாதிரி பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுது. நியாயத்திற்கு புறம்பான வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அன்பாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமது இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. இதனால் இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா, அல்லாஹ் கருணையாளன் இல்லையா, அவன் கொடுத்த மார்க்கம் நம்ம மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது. நம்ம இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும், நிறைய கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இஸ்லாம் மார்க்கத்தில் அது நம்ம ரசூல்
நமது முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டால் சொர்க்கத்தில் ஆளாகும் கதவை தட்டுறது வந்து சொர்க்கத்தின் கதவை முதல்ல தட்டுறது நம்ம கண்மணி நாயகம் தான். அவங்க கூட நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கணும். அவங்க கூட பக்கத்தில் இருந்து அவங்க சொல்கிற அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்கணும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். முதலாக கதவை தட்டுறது சொர்க்கத்தில் நம்ம கண்மணி நாயகம் தான். இப்படி நிறைய பாக்கியங்களை நமக்கு வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம அல்லாட்ட துவா பண்ணணும். இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.